புதுசாக ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். நானே ஏதாவது ஒரு பொட்டிக் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து யார் யார் எப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நெட்டில் ஏதாவது இன்ஸ்டாலே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், சோசியல் மீடியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாக்கிங் கஸ்டமர் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ண போகிறோம், அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளோட டார்கெட்டிங் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும், நம்மளால் எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், மற்ற இடத்த விட நம்மளால் என்ன ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அட் த சேம் டைம் அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் பார்க்க முடியும், எல்லாமே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து இறங்கணும். இப்போ யங்ஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வராங்க. அதில் சில பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அனுபவங்கிறது வந்து ஒரு பெரிய பாடம். அதை வந்து அவங்க கற்றுக்கணும். எப்படின்னா நம்ம ஒரு தொழிலை விழுந்தா கூட அதுல இருந்து திருப்பி எழுந்து வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.